எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வர மாட்டேங்குது. எழுதிட்டு வாடான்னு சொன்னா கேட்கானா? எப்ப பார்த்தாலும் நம்மளே சொல்லி தர முடியுமா? சாயங்காலம் பெல் அடிக்க வரைக்கும் நீங்க இந்த மொட்டைகள் போட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு இதான் உங்களோட பனிஷ்மெண்ட். நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா கிளாஸ் ரூம்க்குள்ளே வரக்கூடாது பாத்துக்க. ஏலே சிபி, எப்படிடா வீட்ல போய் சொல்லி நம்ம அம்மா அப்பாவை கூட்டு வரது? வீட்ல போய் சொல்றதா? நம்மள வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க இத பத்தி சொன்னோம்னாக்கோ. உங்களுக்கு ஆச்சும் பரவாயில்லை, நீங்க போய் தான் சொல்லணும். எனக்கு நான் போறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சி போய் சொல்லிடுவா. இந்த குருவி மண்டகள் போய் சொல்லி என்ன வீட்டுக்கு வெளுத்து வாங்க போறாங்க. தினமும் நான் போய் ஹோம்வொர்க் எழுதாம வந்து பனிஷ்மெண்ட் வாங்குறேன்னு தெரிஞ்சா என் அம்மைக்கு பதில் சொல்ல முடியாது. அடி நிமித்தி எடுத்துருவாட்டி. டேய், எதுக்குடா அடி வாங்குறதுக்கு பயப்படுற? நமக்கு என்ன புதுசா? தனியா அடிச்சா எம்பிட்ட நாள் வாங்கலாம்னே. பொண்ணுங்க முன்னாடி அடிக்கும்போது இமேஜே ஸ்பாயில் ஆகுது. அதானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப உனக்கு அடி வாங்குறது பிரச்சனை இல்ல, பொண்ணுங்க முன்னாடி அடிக்க கூடாது, அதான் உன் பிரச்சனையா? ஏலே சிவி, உன் தங்கச்சி வரா பாரு. ஐயோ, டேய் என்னை மறைச்சுக்கோங்கடா. இல்லனா வீட்ல போய் நான் எப்படி இருக்கறனோ அதே மாதிரி செஞ்சு காமிச்சு என்ன அடி வாங்க வைப்பாடா. சிவி, சிவி. ஐயோ, கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கூப்பிடுறாடா. டேய் மறைச்சுக்கோங்கடா, அவ கூப்பிடும்போது என்னை காட்டி கொடுத்துறாதீங்கடா. ஏலே சிவி, இங்க என்னடா பண்ற? ஏடி சோபி, அண்ணனை கூப்பிட மாட்டியா? அண்ணனா? இவனையாவது அண்ணனை கூப்பிடுறதாவது. இன்னைக்கு எதுக்குல பனிஷ்மெண்ட் வாங்கி வெளிய நிக்க? நான் எதுக்கு நிக்கல? ஓ வேற ஏதோ பாத்துட்டு போ. இப்போ எதுக்கு நீ இங்க வந்த? இன்னைக்கு இருக்கட்டி உனக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வா நீ. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரமாச்சு. ஏதாவது பண்ணங்க பாக்க திங்கிறதுக்கு. நம்ம என்ன செஞ்சு வைக்கலாம்? தினமும் சமைக்கிறதை யோசிச்சே நமக்கு பாதி மண்டை நரைச்சு போச்சு. என்னத்தை செஞ்சாலும் தின்னுபிட்டு போறதேன்னு சொல்லுதுங்க. ஆனா வடிச்சு கொட்டினா எல்லாம் காலி ஆயிடுது. என்னத்தை நாம சொல்ல? அம்மா அம்மா வந்துச்சுல. ஏடி அடுத்த